எம்எஸ்சி மெட்ராஸ் ஹைகோர்ட் வேரியஸ் போஸ்டிங்கான ரெக்ரூட்மெண்ட்டு. ஸோ அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்திருந்தது. அதுக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ளை பண்ணுறதுல நிறைய இஷ்யூஸ் அப்படின்றது இருந்துச்சு. அதை ஒன் பை ஒன்னாக பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபை பண்ணிட்டு வந்துருக்காங்க எம்எஸ்சி அந்த ரெக்ரூட்மெண்ட் போர்ட் சைட்லேருந்து. ஃபஸ்ட் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னால் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ ஒரு பர்சன் 37 ஏஜ் ஆயிடுச்சு. அந்த கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது அவங்க டிகிரி படிச்சிருக்காப்புல, ஏஜ் 37. அவள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் 10th குவாலிஃபிகேஷன் அப்ளை பண்ணும்போது ஏஜ் பாரு காமிச்சிச்சு. ஏஜ் பாரு காமிக்கவும் அப்ளை பண்ண முடியலை, ஏஜ் பாருன்னு சொல்லவும். எப்படி ரீசன் என்னென்னா, அவங்க டிகிரி முடிச்சிருக்காங்க, ஏஜ் பார் அப்படின்றது கிடையாது, கவர்மெண்ட்டுடைய ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ் படி அப்படின்னு சொல்லி எம்எஸ்சி சைடில் பார்த்தீங்கன்னா நிறையாவே ரிப்போர்ட் பண்ண ஆரம்பித்தோம். நம்மளும் ரிப்போர்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அவங்க ரெக்டிஃபை பண்ணி கொடுக்குறோம் இஷ்யூ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இஷ்யூவை பார்த்தீங்கன்னா இப்போ ரெக்டிஃபை பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்போ போய் யாருக்கெல்லாம் அப்படி வந்துச்சோ, ஃபார் எக்ஸாம்பிள் 35, 37, 38 இந்த மாதிரிலாம் ஏஜில் இருக்கேன், இப்போ டிகிரி முடிச்சுட்டேன், ஸோ என்னால் அப்ளை பண்ண முடியலை, ஏஜ் பாரும் காமிக்குது அப்படின்ற மாதிரி இஷ்யூ இப்போ கிடையாது. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், எல்லாம் அப்ளை ஆகுது. அந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி சைடு வந்து இப்போ ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு ஹாப்பியான நியூஸை உங்கள்கிட்ட வந்து தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபோல்டரில், அதாவது அப்ளை பண்ணும்போது ஒரு ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா நிறையா சர்டிஃபிகேட்டோட டாக்குமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணி மெர்ஜ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அத்தனை சர்டிஃபிகேட்டையுமே நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி அதை மெர்ஜ் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஒரு ஃபோல்டருக்குள்ளே அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைல் சைஸ் வந்து கேபி அப்படின்றது அவங்க 115 கேபி அந்த இதுக்குள்ளே இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா, 115 கேபி பிலோ இருக்கணும். பட் சம்டைம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஹெச்டி பிரிண்ட், அந்த ஹெச்டி குவாலிட்டியில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அது கூடவே போயிடுது, 115 அபவ் தாண்டி போயிடுது. ஓகேங்களா, அப்படி போகாமல் உங்களுக்கு தெரியும் 115 கேபிக்குள்ளே தான் சென்ட் பண்ணுவீங்க, சப்மிட் பண்ணுவீங்க. அது 115 கேபி மேலே போனாலுமே அது வந்து அக்சஸ் பண்ணிக்கிறாது, எரர் மாதிரி காமிக்கும். அது பிரச்சனை இல்லை. ஆனால் இதில் இப்போ என்ன பிரச்சனைனா, அத்தனை டாக்குமெண்ட்ஸையுமே ஃபோட்டோ எடுத்து அதை ஸ்கேன் பண்ணி ஒன்றா ஒட்டு மொத்தமாக மெர்ஜ் பண்ணி நம்ம வந்து அதை ஒரு ஃபோல்டருக்குள்ளே சப்மிட் பண்ணும் போது அந்த 115 கேபி பிலோ போகும்போது பிளர் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. அதை எம்எஸ்சி சைடும் கால் பண்ணி கேட்டாச்சு. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா பிளர்லாம் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்டாக நீங்கள் அந்த ஃபோல்டருக்குள்ளே சப்மிட் பண்ணும்போது கரெக்டாக ஒரு 100 MBக்கு, சாரி 100 MB கிடையாது, 100 கேபிக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அப்போ என்ன சொல்ல வரேன், 100 to 115 கேபிக்குள்ளே அந்த இன்டர்மீடியட் இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அதுதான் பெட்டராக இருக்கும். அல்லது ஒரு 90 கேபி அதிலிருந்து கூட 115 கேபி அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படியே வைக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா தான் இருக்குது, பார்க்குறது டீசெண்டாக இருக்குது, ரொம்ப பிளர்லாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. 90 கேபி நானே கூட பார்த்தீங்கன்னா 95 கேபி 97 கேபி அப்படிலாம் அப்லோட் பண்ணாங்க, ஓரளவு டீசெண்டாக தான் இருக்குது. ஸோ அந்த லெவல் வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப ஓவராக 45, 55, 75 அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் போகும்போது தான் ரொம்ப நீங்கள் ஃபில்டரை வந்து ரொம்ப கம்மி பண்ணி ரொம்ப அந்த கேபி சைஸ் வந்து 115 தாண்டிடக்கூடாது அப்படின்ற ரீசனுக்காக ரொம்ப நம்ம கம்மி பண்ணிடுவோம். அப்படின்றதுக்காக அந்த ஃபில்டரில் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மி பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணும்போது இந்த 45, 55, 75 அந்த ரேஞ்சுக்கு கேபி சைஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளர் வந்து ரொம்ப பிளர் அடிக்குது, எழுத்துக்களே தெரியாத அளவு தான் அப்படி இருக்குது. ஸோ அப்படிலாம் அதை அப்லோட் பண்ணாதீங்க. அதனால் ஒரு 90 to 115 கேபி அந்த ரேஞ்சுக்குள்ளே அப்லோட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்குது. நானும் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நானும் பார்த்துட்டேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷனையுமே உங்களுக்கு ஒரு அட்வைஸாக நான் சொல்லிக்கிறேன் இந்த ஒரு இடத்துல. ஏன்னா இதை பற்றின டவுட்டும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து சில பேர்லாம் கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவில் எல்லாத்தையும் பேசி முடிச்சிருக்கேன். நன்றி.